ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஷேகர்ஸ் உலகம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜ்மா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு ராஜ்மாவை 8 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. 8 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 5 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ராஜ்மா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் ஒரு பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயை 2ஆக கீறி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு, இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் நல்லா வெந்து வரணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்தோடனே நம்ம ராஜ்மா சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ வேக வச்ச ராஜ்மாவை நம்ம ஆட் பண்ணிட்டோம். எல்லா ராஜ்மாவையும் இதில் ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ராஜ்மாவை எடுத்து கையால் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். இது நல்லா வெந்து வரட்டும். பார்த்திங்கன்னா கிரேவி சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. மேலே எண்ணெய்லாம் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்திங்கன்னா இதோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனா சூப்பரான ராஜ்மா கறி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.